எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மரம். தம்பி செம்ம த்ரில்லான இடம். சவுதி அரேபியாவில் இந்த மாதிரிலாம் இடம்லாம் இருக்கு. அப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு வர போறேன். செமையா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டென்ட் போடக்கூடாது, குப்பை போடக்கூடாது, சமைக்கக்கூடாது, குளிக்கக்கூடாதுன்னு போட்டு போர்டு போட்டுருக்காங்க. சரி, ஆனா எல்லாமே செய்யறாங்க. ஆமா, கௌதாம இருந்தா சரி. வந்து இறங்கியாச்சு. இதுதான் 1001 மாதிரி வந்து இறங்கியாச்சு. இதுதான், இது மேல இனிமே ஏறி போகணுமா? வாதி ரிஜப்புக்கு வந்தாச்சு. 3 சந்தா பெரியது. இது பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. இந்த பக்கம் தான் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆசிக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போயிட்டு வருவோம் வாங்க. ஆமாம், இந்த பக்கமே போவோம். தண்ணி கிடக்கு இங்கேருந்து. நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. ஏறி போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது நம்ம முட்டிக்கு மேலேயே தண்ணி இருக்குது. ஆஹா, கீழே இறங்குதா? ஆசிக்கு பார்த்து பார்த்து. தண்ணி பாதி இறங்கிட்டோம். போன காப்பாத்துல பெரிய விஷயமா இருக்கும். எப்படி நினைக்கிறீங்க இந்த இடத்த பத்தி? ரொம்ப இதா தான் இருக்கு. சில்லுன்னு இருக்கு. இப்ப சில்லுன்னு இருக்கு. நல்லா குளுகுளுன்னு இருக்கு. வந்தா இந்த லக்கேஜ் கொடு. பேலன்ஸ் பண்ண முடியாது. என்னடா மீன்லாம் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதைகள். இது நம்ம போக வேண்டிய பாதைகள். நாசிக், இந்த இடத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிரட்டல் அடி. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே தான் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி வராருன்னு பாருங்க. இங்கே தண்ணி இருக்கு. இங்கேருந்து போகிற வழி பாருங்க. இது கூடி வரலாம். எப்படி போகிறதுனே தெரியல. வாங்க, இப்படி கூடிய போவோம். தண்ணிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். இது வழியாக போயிடுமா? இங்கிட்டு போக முடியாது போல். என்ன குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மொபைலு இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்படி தண்ணிக்குள்ளே நிற்கிறோம். அங்கே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. யார கொல்ல? வீட்டுல பார்த்தா நம்மள அம்மா கொல்ல. தம்பி நான் எங்கடா வந்த? நீதான்டா என்ன கூட்டிட்டு வந்த. வாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வாடி அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஏ தூமச்சாலே அப்படி போயிட்டியா? பாத்தியா பாத்தியா? கைஸ், இது வந்து ஒரு செம த்ரில்லான இடம். வந்தீங்கன்னா ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு. ஆமாம், பேக் கொண்டு வாங்க. தம்பி ஒரு கவரை கொண்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பேக் தண்ணி, ஷூ, வாட்டர் ப்ரூஃப் ஷூ கொண்டு வாங்க. அப்புறம் ட்ராக் கொண்டு வாங்க. பேண்ட் கிழிஞ்சிடாம. இந்த மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மரம் அடிச்சுட்டு வந்துருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்து நார்மலான ஆயிடுச்சு. என்ன சிக்கி? அருமையா இருக்கு. நல்லா கிளீனா இருக்கு. கிளீன் வாட்டர். நல்லா தண்ணி. வேற லெவலில் இருக்குங்க இந்த வியூ. அமேசான் காடுகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு த்ரில்லா இருக்கு.
இல்லை இந்த இடத்துல நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கே இந்த பக்கம் கொஞ்சம் நல்ல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க போவோம். ஆசிகா அஜா இந்த பேக் எடுத்துக்கோ. என்னையா நிறைய அந்த பக்கம் பார்க்க வேண்டிய இருக்கு. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு ஃபீலிங்? நல்லா இருக்கு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா நிறைய பேர் குளிக்கணும் நமக்கு பயம் இல்லாம இருக்கு தெரியுதா? ஆமா. தனியா வந்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இங்க ஆளா இருக்கா என்னன்னு தெரியல இறங்க யோசிப்போம் தண்ணிக்கு. ஆக்சுவலி ரொம்ப பேர் ஃப்ரீக்வெண்டா வரனால நம்ம இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. என்ன ஆமா நல்லா ட்ரெக்கிங் போறதுக்கு ஒரு நல்ல இன்னைக்கு. ஆனா ஒரு நாள் நல்ல என்ஜாய்மெண்ட். கண்டிப்பா ஃபுல் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஒரு 4-5 பேர் வந்தோம்னா ஒன் டே நீங்க நல்லா பிளான் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு செட்டப் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வரணும். ஆமா. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டு கேக் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க. அதான் பெட்டர். நம்ம தம்பி வந்துட்டு இருக்காப்ல. தம்பி வாப்பா. தம்பி டைவ்லாம் அடிச்சாப்ல. மண்டையில அடிச்சிட போதுடா. அதாவது உடம்பு ரொம்ப பெருசுனா ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. செம்மையா எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. ஆமா இங்க பாருங்க எப்படி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கத்த போறாங்க வீட்டுல அம்மா. அட பேதில ஓவைகளா அப்படின்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன நடந்திருக்குன்னா காலையில் அங்கேருந்து கிளம்பி வந்து வண்டி அங்கே பார்க்கிங் போட்டு அங்கேருந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு பிக்கப்ல ஏறி உள்ளே வந்து ட்ரெக்கிங் ஆகி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எண்டுன்னு நினைக்கிறேன். இதான் எண்ட் ஆசிக்கு. அப்படியே போய்கிட்டே தான் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளால போக முடியாது. பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆமா என்ன கவுரு போட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க ஆசிக்கு. இவ்வளோ ரிஸ்கா ஏறணுமா என்ன? ஏற முடியாம தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுலயே ஏறாங்க பாருங்க. சரி மேல என்ன உண்டு? மேல என்ன ஏறணும்? ரிஸ்காவும் தெரியுது. போக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன தம்பி நம்ம ஆசிக்கு நம்ம ஃப்ரெண்ட் மேலே போயிட்டாப்ல. நம்மளால ஏற முடியல. ரிஸ்கா இருந்துச்சு. ஜூஸ் அடிக்கடா. நாட்டு பிடிங்க. அடுத்த நாடா அப்படியே மாத்தி பிடிங்க. அடுத்த நாட்டு கையை ஃபால்ஸ் ரெடியாக இருக்கு உங்களுக்காண்டி. மேலே போனீங்களே, மேலே அனுபவம் எப்படி இருந்துச்சு? மேலே வந்து ஒரு பூல் மாதிரி இருக்கு மேலே. இதே மாதிரியே நம்ம மறுபடியும் ஒரு பெரிய பாறை ஏறுற மாதிரி இருக்கு. அது மேலே ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க மக்கள். ஆனால் அங்கே எங்கெங்க போகிறாங்க? அங்கங்கே இந்த மாதிரி ஒரு நீர் தேக்கை மாதிரி இருக்கு. நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. மேலே போனாலும் போகலாம். ஓகே. ஃபால்ஸ் மாதிரி நீங்கள் குளிச்சுக்கலாம். தண்ணி விழுந்துட்டு இருக்கு ஃபால்ஸ் மாதிரி. உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. தண்ணியில இருந்து மீன் காலில் கடிக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் கிடக்கு. தண்ணி ஆனால் நல்லா ஆழம்னு நினைக்கிறேன். தம்பி போறாப்புல.
இடமே வேற லெவலில் இருக்கு. ஆமாம்மா, பயப்படாத. இங்கே ஒரு தூரம் வந்ததே ரிஸ்க்கு. இதோட இதுக்கு என்னாச்சு? இந்த அடிபிடி பிடிச்சா வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போகிறான். அது ஆழமா இருக்கு. நீச்சல் தெரிஞ்சாலும் பயமா இருக்கு. தண்ணிக்குள்ள டக்குனு யூஸா போகும்போது உட்காந்தாலே போதும். இந்த இருக்கிற மீன்லாம் வந்து டக்குனு வந்து காலெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிது. இந்த மெடிக்கல் பெடிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்க, சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெருசெல்லாம் வந்தோம். ஒரு காலை கடிச்சு என் காலை கடிச்சு போகுது. கடிக்க ஆரம்பிச்சிச்சு. மீன் எல்லாமே வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலை இந்த சின்ன நல்லா கடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஆசிக் வந்து மேலே வரைக்கும் போய் நல்லா அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டாப்புல, ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சரு. இப்போ நாங்கள் வந்து பண்ணு சாப்பிட போகிறோம். எப்போ பார்த்தாலும் சோறு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கடுத்து மற்ற இடங்கள் வந்து பார்க்கணும். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. பண்ண கட்டியா அது என்னையா பண்ணு? அது வந்து ஃப்ரூட் கேக் அந்த மாதிரியா? ஃப்ரூட் ஸ்லைஸ் கேக்கா? கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இது மாதிரி இருந்துச்சுன்னா, லேக் மாதிரி. அதில் போய் இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட வேண்டியதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி நடந்து வந்துருக்கோம். சவுதியிலையும் நல்ல வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்களே குடிக்க முடியாதுண்ணே. ஆமாம், இயற்கையாக நிறையா அவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோம். நமக்கு ஒத்த சொட்டு வந்து வேர்க்கலை. இங்கே தண்ணியும் நல்லா சில்லாக ப்யூராக இருக்குது. வெயில் சொல்லியிருந்தா அடிக்குது, ஆனால் பரவாயில்ல. ஓகே, கிளைம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல டைம் இருந்துச்சுன்னா இங்கே லாஸ்ட் வரைக்கும் மேலே வரைக்கும் ஏறிட்டு வரலாம். ஆமாம், ஏறலாம். ஒரு சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஆமாம், சேஃப்டி. ஆமாம், ஏற முடியல நம்மள மாதிரி இறங்கி ஆசிக்கு வந்து ஏறிட்டாப்ல இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த நிழல், இந்த இடம் ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஆக்சுவலாக இது ஈது ஹாலிடேனால தான் இவ்வளவு ரஷ் இருக்குன்னு. அதே நார்மல் டைமில் நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரைடே சண்டே நிறைய கூட்டம் இருக்காது. நம்ம மட்டும் தான் இருக்கும். ஆமாம், அதனால ஃபேமிலிங்க விட்டு லாஸ்ட் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். தைரியம் தான், தெரியுமான ஆளாக இருந்தால் வரும். ஆனால் இப்போ கூட போகிறாங்க ஃபேமிலியாக போகிறாங்க. 2-3 ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபேமிலி கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு ஃபீல். மீன் வந்து காலை கடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. வந்தாச்சு அடுத்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு. இப்போ இங்கே தான் அடுத்து குளிக்க போகிறோம். எப்படி குளிக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம தம்பி இருக்காப்புல, நம்ம ஆசிரியர் இருக்காப்புல. இங்கே வந்து நம்ம இப்போ குளிக்க போகிறோம். சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு இடம் வாதி லிஜப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள். தண்ணியை கிராஸ் பண்ணி வரணும்னா இப்படி வந்து இது மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த பாறை மேலே ஏறணும். இந்த பாறை மேலே ஏறி இப்படி தான் நீங்கள் வரணும். ஆனால் இங்கே நிறையா நல்ல ஆழம் இருக்குது இந்த இடத்துல. மண்டை அடிச்சிடாமடா டேய். ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது. நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா?
என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. என்ன பண்ணா வாதியில நல்லா இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்பா போகிறதுக்கு வந்து நல்ல ட்ரெக்கிங் ஷூ, நல்ல ஷூ வந்து வாங்கி போட்டு வரணும். நல்லா இருக்குங்க இந்த பிளேஸே பாருங்கள் எப்படி கூலிங்காக இருக்குன்னு. நான் பாருங்கள் எப்படி இருக்கு, நல்ல கூட்டம் கூடிருச்சுங்க. போக ஃபேமிலிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மலையை ஒட்டி இந்த வரி வரியாக தெரியுது, இதெல்லாம் தண்ணி ஓடுனதுக்கான அடையாளம். எல்லா பாறைகளையும் வந்து தண்ணி காட்டாற்று வெள்ளம் வந்து ஓடனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிய முடியுது இங்கே. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நல்ல ஒரு லொக்கேஷன். இந்த இறங்குறதே சேலஞ்சஸாக தான் இருக்குது. அங்கே வந்து பேகு அது இதெல்லாம் வந்து வண்டி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வண்டியில் வச்சுட்டு வந்துருக்கலாம். வண்டியில் அதனால நம்ம அப்படியே இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது. இறங்குறதே வந்து ரிஸ்க்காக தான் இருக்குது. கிரிட்டிக்கலாக தான் இறங்கிட்டு இருக்கோம். நல்ல மீன் நிறைய கிடைக்குண்ணே. ஆமாம், குட்டி குட்டி மீனாக நிறைய கிடைக்குது. அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம்னா நம்ம மீனே நம்மளை எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணிடும். ஆமாம், மீனை வந்து படுத்தா மட்டும் போதும், சோப்பே தேவையில்லை. அதே ஃபேமிலியோடலாம் வந்துட்டு போகிறாங்க. இங்கே லொக்கேஷனே நல்லா இருக்குது. ஆனால் தனியாக வந்து ரொம்ப த்ரில்லாக இருந்திருக்கும். ஃபேமிலியோடு வரவங்களுக்குலாம் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கும். நல்ல கிளைமேட்டு என்ன. ஆனால் கீழே போனால் வெக்கையாக தான் இருக்கும் என்ன. சூடாயிரும் ஹீட்டு. இந்த மரத்தை பாருங்கள், எல்லாமே இந்த காட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம் தான் இது. எப்படி முட்டு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து சிக்கி நின்றுருக்கு மரம். இந்த காட்டு மரங்கள்லாம் அதோடைய ஆபத்தை வந்து நமக்கு உணர்த்துது, எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத. கிட்ட வராதீங்கடா அப்படிங்கிற வேரோடு பிடிங்கிட்டு வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் அசால்ட்டாக வந்து வேரோடு பிடிங்கிட்டு வந்துருக்கு. இது ரயில் பூச்சியா இல்லை அட்டைப்பூச்சியா எதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆசிக்கு அட்டைப்பூச்சிங்கிறாரு, நான் வந்து ரயில் பூச்சின்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்படி தான் சேலஞ்சாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு வழி இல்லை. இப்படி தான் நம்ம கல்லில் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் ஃபிட்டானவங்க வந்துடலாம். ஆசிக்கு மாதிரி ஃபிட்டானவங்க வரலாம், நம்மள மாதிரி ஃபிட்டானவங்க அன்ஃபிட்டானவங்க வரும். வாங்க, உங்களுக்காக ஸ்கேட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தான் ஃபிட்னு சொல்லுவாங்க போல். பார்த்துவையா, இப்படி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறங்க வேண்டியது இருக்குது. எப்படி மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கிட்டு இப்படி போவோம். எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு வந்துருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ நான் தண்ணி காட்டாட்டுன்னா சும்மா இல்லைண்ணா. பூண்டு வரணும் போல. ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த அந்த காட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா முடிஞ்சுங்க வாதியில் ஜப். நம்ம வாதியில் ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஆமாம், அடுத்து நிறைய ரீஜன்ஸ் இருக்குது, அதை பற்றி பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன எதுன்ட்டு வாங்க அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம போகிறது எல்லா வண்டியும் வந்து நிப்பாட்டி வண்டியை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் ஆச்சுன்னா டிரைவர் வந்து சாப்பாட்டுக்கு வண்டியை போட்டு வண்டியை கழுவாப்பில் அந்த மாதிரி பாருங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்காங்க. தண்ணி வந்துட்டு கீழே போகுது. இது வந்து ஆமாம், இது வந்து கொஞ்சம் தான் இதாக இருக்கும் என்ன தண்ணி, அந்த அளவுக்கு லேக் பெருசாக இருக்காது. இதுவும் போய்கிட்டே இருக்கு, மேலே இருந்து எப்படி தண்ணி வருதோ அதான் கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் லேக் இருக்கா அங்கிட்டு பெருசாக இருந்தது இல்லை. அங்கே வண்டியை பாருங்க எப்படி நிப்பாட்டிடுறாங்கன்னு. மேலே வச்சு தண்ணி வாங்கிட்டு போவோம். சரி, வண்டியில் இருக்காங்க. ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் வாதியிலேருந்து. நல்லா இருந்துச்சு. மேலே வந்து